ஆஃப்டர்நூன் எல்லோருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? வெரி குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அருணோதயா. எஸ், ஸோ லெட் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். இன்னைக்கு நம்ம இ ஆர் இஏ இந்த ரெண்டு சவுண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இ இது ரெண்டுமே நம்ம தமிழ்ல சொல்ல போனா இந்த என்ற தான் சவுண்ட் கொடுக்கும். தட் இஸ் நம்ம ஃபானிக்ஸ்ல நம்ம சவுண்ட்ஸ் படிச்சிருந்தோம். ஷார்ட் வவல் சவுண்ட் எ இ ஆ இது எல்லாமே ஷார்ட் வவல் சவுண்டுன்னு படிச்சிருந்தோம். ஷார்ட் வவல் சவுண்ட். இன்னொன்னு என்ன படிச்சோம்னா ஏ இ ஐ ஓ யூ இது எல்லாமே லாங் வவல் சவுண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ரைட்? ஸோ ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் ரெண்டுமே நம்ம ரொம்ப கிளாஸஸ்ல நிறைய கிளாஸஸ்ல அதை பார்த்தோம். நம்ம அது உள்ள ரூல்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லாங் வவல் சவுண்ட் வருது இல்லையா, ஈன்ற சவுண்ட், அதுக்கு வந்து ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இருக்கு. ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் அப்படின்னா என்ன மிஸ்? ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் அப்படின்னா நம்ம சில டைம் வந்து டபிள்யூ கூட நம்ம ஈன்னு படிக்கணும், இஏவை கூட ஈன்னு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கிராமர்ல ஒரு பெயரும் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் ஆஃப் த லாங் வவல் ஈயோட வேர்ட்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கவனிச்சிருக்கலாம். சி பார்வை, பார்க்கறது, கண்ணால பார்க்கறது. சி தட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சி. இப்போ இன்னொன்னு இதையும் சி அப்படின்னு, அதாவது கடல். ஓகே, அதையும் சி என்று சொல்றோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சின்றது கதைக்கிறோம். அதாவது எஸ்இஇயும் சி, ஏன்னா இதையும் நம்ம ஈன்னு தான் படிப்போம், இதையும் தான். இதை வந்து வவல் டீம் என்ன கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வவல் டீம். ஏன்னா ரெண்டு வவல் இருக்கு இல்லையா, அதனால இதை வவல் டீம்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சி சி அப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி சேம் சவுண்ட், இப்போ இதையும் சொல்லும் போது சீன் தான் கதைக்கணும், இதையும் சொல்லும் போது சீன் தான் கதைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் கிராமர்ல இவங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ்னு பெயர். என்ன பெயர்? ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் என்னன்னா சேம் சவுண்ட் இருக்கும், அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே ஒலி தான் இருக்கு, சி சி. கரெக்டா? ஓகேங்களா? ஸோ சேம் சவுண்ட் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்கும் இருக்கு. கரெக்டா? கவனிச்சிங்கன்னா இதுக்கு வந்து பார்வை, இது வந்து கடல். ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் ஆயிடுச்சா? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஏன் இருக்கு? இந்த இடத்துல இடபிள்யூ வருது, இந்த இடத்துல இஏன்ற இ சத்தம் வருது, பட் ரெண்டு பேருக்குமே சேம் சவுண்ட் இருக்கு, சி சி. இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம், மீட். நான் அவங்கள சந்திக்க போறேன், மீட். இங்க பாருங்க இந்த ஈ தான் வந்தது, இந்த இடத்துல பாருங்க மீட். அதாவது கறி மீன் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மீட். ஆர் யூ கோயிங் டு குக் சம் மீட் டுடே? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது கூட நம்ம மீட்ன்று நம்ம சொல்லறோம். கரெக்டா? ஸோ இதுக்கு பெயர் தான் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, ஸோ கிராமர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் என்ன சொல்றது, சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கிறது ஹோமோஃபோன்ஸ். ஹோமோகிராஃப், ஹோமோனிம்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு, பட் நம்ம அதை அப்புறமா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து இடபிள்இ அண்ட் இஏவோட சவுண்ட்ஸ் பார்க்கறதுனால கூடயே உங்களுக்கு அந்த ஹோமோஃபோன்ஸ் என்னன்னு நான் அறிமுகம் பண்ணிட்டேன். ஆல்ரைட், எழுதிட்டீங்களா? நான் போர்டர் அப் பண்ணலாமா? ஓகேங்களா? நான் இப்போ சில வேர்ட்ஸ் எழுதி காமிப்பேன். ஏன்னா நீங்க கேட்கலாம், மிஸ் அப்போ எப்போ மிஸ் நான் வந்து டபுள் இ எழுதணும்? இப்போ இப்போ ஒரு புக்ல எழுதி இருக்குன்னா
இதை பார்த்த உடனே டபுள் இ வந்தாலும் ஈன்னு தான் படிக்கணும், இஏ வந்தாலும் ஈ தான் படிக்கணும். அது ஈஸி, படிக்கிறது ஈஸி, கரெக்டா? பட் எழுதும் போது எந்த ஸ்பெல்லிங்கை எழுதணும்னா அந்த கான்டெக்ட்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சந்திக்கிறது பத்தி சொல்லியிருந்தா இந்த மீட் எழுத போறீங்க. சாப்பிடுற அசைவ சாப்பாடு பத்தி மீட் சொல்றாங்கன்னா இந்த மீட்டை எழுத போறீங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங்கை மாற்றி எழுத வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ லெட்ஸ் லுக் அட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். பட் ஃபோனிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 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 பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பேட்டர்ன்? அதாவது ஈரப்பதம், தண்ணி உள்ள இருக்கிற பதம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த ஈயே தான் எழுதணும். இப்ப நம்ம எழுதணும் இல்லையா, சி, கடல் தண்ணியா இருக்கும் இல்லையா, சி வாட்டரியா. ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கு. இன்னொன்னு எழுதி காமிக்கிறேன் பாருங்க, பீச், பீச். அப்ப பீச்லயும் நம்ம இந்த ஈஏ தான் எழுதுறோம், பீச். இன்னொன்னு ஸ்டீம், ஆவி பிடிக்கிறோம் இல்லையா, ஸ்டீம். அதுவும் ஈரப்பதம் இருக்கா, ஸ்டீம், ஈ. ஸோ ஈரப்பதம் அண்ட் சாப்பாடு பொருள். சாப்பாடு பொருள் இப்போ மீட் நான் எழுதுனேன் இல்லையா, மீட். டீ, டீலயும் தண்ணியா இருக்கும். அப்புறம் வீட், இங்கே டபிள்யூஹெச் வந்து ஈட், வீட், வீட். அப்புறம் வேற என்ன எழுதலாம், பீன், போர்டு தெரியுது இல்லையா, பீன், பீன்ஸ் எழுதுறோம் இல்லையா, பீன்ஸ், பீன். இது எல்லாமே பாருங்க இந்த ஈ தான் வருது. ஓகேங்களா? இன்னும் 2 3 வேர்ட்ஸ் எழுதுறேன், அப்புறமா நானும் உங்களுக்கு இந்த பக்கமும் எழுதி காமிக்கிறேன். மீல், இல்ல, மீல். ஸ்டீம், ஸ்டீம். ஈட், மீட். ட, ஈ, டீ. வ, ஈட், வீட். ப, இன்ஸ், பீன்ஸ். ஸோ எப்படி கூட்டி படிக்கணுன்றதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். டபிள் இ அண்ட் இஏ ஓட சவுண்டை நம்ம இங்கே பார்க்குறோம். ஐஸ்கிரீம் எழுதும் போது க, ர், ஈ, ஈ, இந்த ஈ தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? க்ரீம். ஓகே. ஸ்ட்ரீம்னு கூட நீங்க எழுதலாம். உங்களுக்கு ஏதாவது வேர்டு தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஸ்ட, ஸ்ட, ஈ, ஸ்ட்ரீம். எஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து சேம் அவங்களுக்கு. இப்போ இந்த பக்கம் தான் நான் சொன்ன மாதிரி சி, லீச். வேற என்ன எழுதலாம்? வேற என்ன எழுதலாம் இங்க? ட்ரீ எழுதலாமா? ட்ரீ. ஸோ இங்க வந்து டபுள் இ தான் நம்ம எழுதணும். ஸ்பீச். பெருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்வ, ஸ்வ, ஸ்வ. ஈ, ப, 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 ப. ஸ்ப, ஈ, ச, ச, ச. சிஹெச் வந்து ச சத்தத்தை கொடுக்குது. ஸ்பீச், ஸ்வீப். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் டபுள் ஈல கூட இருக்கு. கிரீட், க, ர், ஈ, கிரீட், கிரீட். ஓகேங்களா? எஸ். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சேம் இ அண்ட் இ ரெண்டுமே சேம் சவுண்ட் இருக்கு. ஸோ சேம் சவுண்ட் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங்னா அதுக்கு பெயர் தான் ஹோமோஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சேம் சவுண்ட் சி, இதையும் சி சொல்றோம், இதையும் சி சொல்றோம். ஸோ சேம் சவுண்ட் வருது, சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கு. இது இங்கேயும் இங்க டபுள் இ இருக்கு, இங்க இஏ இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங். ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங். இது பார்வை, இது கடல். டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கு. ஸோ அதுக்கு பெயர் தான் ஹோமோஃபோன்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்பெல்லிங் ரூல்லையா நம்ம ஹோமோஃபோன்ஸ்ன்ற கிராமர் டாபிக்கும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ கிளியரா உங்களுக்கு? இப்போ இதோட ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாமா? ஸோ நீங்க ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி ஏ வந்து ஈரப்பதம் அண்ட் சாப்பாடு பொருள் இது மாதிரி வரும்போதெல்லாம் ஏ எழுதுங்க. மற்ற நேரத்தில் இந்த டபுள் இ எழுதலாம். ஸோ இது வந்து ரூல் கிடையாது. ஒரு ஃபோனிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து
அவங்க கண்டுபிடிச்சதுல மற்ற வேர்ட்ஸும் இஏல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டீச், டீச்ல இந்த இந்த ஈ தான் எழுதுறோம் இல்லையா? அப்போ இது ஒரு எக்ஸெப்ஷன் தானே. இது வந்து சாப்பிட்ற பொருளும் கிடையாது, ஈரமும் கிடையாது, சொல்லி கொடுக்கறது டீச்ன்றது கரெக்டா? ஸோ இட்ஸ் நாட் அண்ட் இட் டசன்ட் கம். ஸோ இட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது வேர்ட்ஸும் இருக்கு இஏல. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சது வந்து ஈரப்பதமோ அண்ட் சாப்பிட்ற பொருளும் இந்த ஈயே வரும். அது எழுதும் போது உங்களுக்கு பண்ண பண்ண ப்ராக்டிஸ் வந்துடும் எந்த ஈ எப்போ எழுதணும்னு. பட் நீங்க ஈன்ற சத்தம் வந்தாலே உங்களுக்கு இதர் ஈஏ எழுதணும், இல்லாட்டி டபிள்யூ எழுதணும். இப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், நம்ம பார்ப்போம் அந்த ஆக்டிவிட்டியை. இப்போ நீங்க தான் எல்லோரும் கூட்டி கதைக்கணும். எல்லோரும் கூட்டி படிங்கள் பார்க்கலாம். இப்போ இதுல எந்த நம்பர் எடுக்கட்டும்? Can I go with number 10? Shall I go with number 10? நம்பர் 10ல என்ன வேர்டு இருக்கு? இப்போ நீங்க இதை படிக்கணும். யாருமே இப்போ LEAK அப்படின்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இது EA வந்து ஈ, ஈ, ஈக், லீக், லீக், லீக். இப்படிதான் வந்து பிளெண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த வேர்டு போலாமா? அடுத்த வேர்டும் நம்ம எழுதிக்கோங்க. இப்போ நீங்க ஏவோட இன்னும் வேர்ட்ஸ் கூட உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன், நீங்க எழுதிக்கோங்க. நம்பர் 2 போலாமா? இப்போ இதை படிங்க. லீஃப். நான் பார்த்துருக்கேன் நிறைய பசங்க அப்படி சவுண்ட்ஸ் மட்டும் போட்டு விட்டுடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சவுண்ட்ஸும் வந்து பிளெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிளெண்ட். அதை சவுண்ட்ஸ் இல்லைன்னா ஈ, இல்லம் ஈயோ சேர்ந்தா லீயோட சேர்ந்தா லீஃப். அப்படி கூட்டி கூட்டி கதைக்கணும். ஓகே, லீஃப். இப்போ அடுத்தது வேற என்ன எடுக்கலாம்? 16 நம்பர் எடுக்கலாமா? இல்ல இது வீக், வீக், வீக். இந்த வீக்னா ரொம்ப என்ன சக்தி இல்லாம இருக்கிறது தான் வீக். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீக்கும் இருக்கு இல்லையா? WEAK வீக். அந்த வீக்னா வாரம். இந்த வீக்னா நம்ம ரொம்ப சத்து இல்லாம ரொம்ப என்ன சொல்றது, ஏதாவது ஒரு வியாதி வந்து நம்மளுக்கு உடம்புல சத்தே இல்லைன்னா நம்ம ஐம் ஃபீலிங் வெரி வீக் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 13 போலாமா? என்ன சொல்றாங்க? ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்திருக்கு. ஸ்லீப், ஸ்லீப். இத வந்து நீங்க தனித்தனியா சவுண்ட் படிச்சீங்கன்னா பாருங்களேன், படிக்கவே வராது பாருங்க. ஸ் இது ஏன்னு படிச்சீங்கன்னா சில 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 வருது பாருங்க, தப்பா வருது பாருங்க. அதனால இதை இந்த மாதிரி தனித்தனியா படிக்க கூடாது. இடபிளி பார்த்தாலே நீங்க கண்டுபிடிக்கணும் தட் இங்க வந்து ஒரு வாவல் டீம் இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்லீப் அப்படிதான் கதைக்கணும். அடுத்ததாக எந்த நம்பர் எடுக்கலாம்? சாட் பாக்ஸ சொல்லுங்க. என்ன நம்பர் எடுக்கலாம்? லாஸ்ட் நம்பர் எடுக்கலாமா? 23. சாட் பாக்ஸ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த வேர்டு ஒளிஞ்சிருக்குன்னு. க க க க்ர க்ர ஈ க்ரீ க்ரீம், க்ரீம். பாருங்க, உங்க முன்னாடி தான் நான் கூட்டி கதைக்கிறேன். நான் ஒரு மேஜிக்கும் பண்ணவில்லை. நீங்க முன்னாடி தான் கர் க்ர் ஈ க்ரீ க்ரீம், க்ரீம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிளெண்ட் பண்ணி படிக்கணும். க்ரீம். ஓகே. அடுத்தது எந்த நம்பர் போலாம்? சென்ட் மேரி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 5 போலாமா? கமான், லெட்ஸ் டு இட். நீட், நீட், நீட். அவசியம். ஐ நீட் இட் டுடே. அப்படி சொல்லும் போது நம்ம அதை எழுதலாம். எந்த நம்பர் எழுதலாம்? எடுக்கலாம். நம்பர் 20 பார்க்கலாமா? இதை படிங்க பார்க்கலாம். என்னவா வருது?
ஈ சி ட் ட் டேன்னு சொல்லக்கூடாது. ட் ஈ சீட் சீட் சீட். ஓகே, சீட். எஸ்ஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப். அதை மறந்து போய் சஹன்னு தனித்தனியாக படிச்சிடக்கூடாது. இங்கே எஸ்ஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப். இங்கே டபிள்இன்றது ஒரு வவல் டீம். ஸோ புன்றது ஒரு சிங்கிள் சவுண்ட். ஸோ மொத்தம் 3 சவுண்ட் இருக்கு. பட் 5 லெட்டர்ஸ் இருக்கு இங்கே. ஓகே, SHEEPன்றது 5 லெட்டர்ஸ் இருக்கு. பட் 3 சவுண்டு தான் இருக்கு இங்க. என்னென்ன சவுண்ட் இருக்கு? ஈ ஷீப் p ஷீப் ஷீப். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒலி என்னெல்லாம் கேட்டதோ அதை தான் நீங்கள் டிக்டேஷனில் எழுதணும். ஷ் ஈ ஷீ ப அப்படின்னு ஒலி என்னெல்லாம் கேட்டதோ, ஷ் ஒலினா எஸ்ஹெச் எழுதணும், இ ஒலினா டபிள்இ இல்லை இஏ எழுதணும். இந்த இடத்துல இ டபிள்இ எழுதி பாருங்க, கரெக்டாக வந்தால் ஓகே. ரைட்? ஸோ ஷீப். ஓகே, அடுத்தது என்னப்பான்னு பார்க்கலாமா? நம்பர் 1 பார்க்கலாமா? ஈ டீ. இது என்னது? டீ, சாயா குடிக்கிறோம். இங்க 2 ஒலி தான் இருக்கு பாருங்க, ஆனா 3 லெட்டர்ஸ் இருக்கு. ட ஈ டீ. ட ட்ர 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 ஈ ட்ரீ ட்ரீ ட்ரீம் ட்ரீம். ஓகேயா? எப்படி படிக்கணும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பிளெண்ட் பண்ணணும். டர டரன்னு படிக்கக்கூடாது. ட்ர 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 ஈம் ட்ரீம். 22 நம்பர் திறந்து பார்க்க போறேன். ஹ ஹ ஈ ஹீட் ஹீட். ஹ ஈட் ஹீட். 11 நம்பர் திறக்கலாமா? இதை படிங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த வேர்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட்ல வந்திருக்குன்னு சொல்லி இதை இப்படி தனித்தனியா படிக்க பார்ப்பாங்க. எ அ அ ஸ் ஆஸ்ட் ஆஸ்ட். ஆஹா, இது ஆஸ்ட் கிடையாது. இது என்னது? ஏ வந்திருக்கு. ஸோ இது ஒரு வவல் டீம். இதை வந்து நம்ம ஈன்னு படிக்கணும். ஈஸ்ட் 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 ஈஸ்ட். வருதா படிக்க எல்லாருக்கும்? ஈஸ் ஈஸ்ட் ஈஸ்ட். ஆல்ரைட். அடுத்ததாக இன்னொரு வேர்ட் படிக்கலாமா? கடகடன்னு படிக்கலாமா? இப்போ ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணலாமா? பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு யார் படிக்கிறா? நான் நம்பர் ஓப்பன் பண்றேன், டக்கு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். சீடு சீட். அப்படி டக்கு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். நம்பர் 8. ஸ்ப ஈச் ஸ்பீ ஈச் ஸ்பீச். ஓகேயா? ஸ்ப 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 இ ஸ்பீ ஸ்பீச் ஸ்பீச். ஓகேங்களா? இல்ல ஸ்லோவா போட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வ 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 இ ஸ்வீ ஸ்வீ ஸ்வீட் ட் ட் ஸ்வீட். அடுத்ததாக நம்பர் 9 பார்க்கலாமா? Fr, 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 e, free, free, free. W, w, eat, wheat, wheat. T, e, tree, tree. படிங்க பார்க்கலாம் இந்த வேர்டு. கான்சனன்ட் பிளெண்ட் வந்திருக்கு. 2 கான்சனன்ட் பக்கத்துல க இ க்ள 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 இ க்ளி 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 க்ளீன் க்ளீன். நான் 1 by 1 பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன், பொறுமையா பாருங்க. ச்ச 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 இ இ இ சி 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 ட ட ட சி ட சி ட. வருதா? ச்ச இ சீட் சீட் சீட். இங்கே சிஹெச் என்னது? ஒரு டயக்ராஃப் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சிஹெச் மேக்ஸ் ச சவுண்ட். ஜ இ ப ஜீப். ஜ ஜ ஜ இ ஜி ப ஜீப். F, f, e, feet, feet. G, gr, 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 e, gree, green, 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 green. வந்துடுச்சே. சூப்பர்.
எல்லோரும் சூப்பரா படிச்சு விட்டீங்க. இத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் போர்டில் ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டேன். ஆக்டிவிட்டிலையும் இஏ அண்ட் இஇ ஓட வேர்ட்ஸை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் நம்புறேன் இந்த ஆல் 23 வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கூட்டி படிச்சிருப்பீங்க. யாருமே என்இஇடி நீட் எஸ்சிஇடி சீட் அப்படி படிக்காதீங்கள். உங்களுக்கு பெரிய பெரிய வேர்ட்ஸு படிக்கணும்னா இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் வேர்ட்ஸை கூட்டி கூட்டி கதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்மால் குவிஸ் மாதிரி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நீங்க இப்போ கண்டுபிடிங்க. இப்போ இவங்க சத்தமா கத்துறாங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்க்ரீம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதையும் படிக்கும் போது ஸ்க்ரீமின் தான் படிக்க வரும். ஸ்க்ரீம் இதையும் படிக்கும் போது ஸ்க்ரீம் தான் வரும். இதையும் படிக்கும் போது ஸ்க்ரீம் தான் வரும். பட் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த ஸ்பெல்லிங் கரெக்ட். ஸோ ஏயா பியா சொல்லுங்க ஆன்சர்ல. சொல்லுங்க ஆன்சர்ல. ப்ளூ கலரா ரெட் கலரா? ப்ளூ கலர்னா ரெட் கலர்னா பி ஆப்ஷன். ஸோ இவ ஸ்க்ரீம் பண்றாங்க. ஸோ பிள்ளைகளே நீங்க எழுதும் போது உங்களுக்கு டிக்டேஷன் வேர்டை கொடுக்கும் போது ஸ்க்ரீம்ன்ற போது இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் ரெட்ல இருக்கிறது தான். பட் சம்டைம்ஸ் இங்க இப்படி எழுதி விட்டீங்களா கூட பரவாயில்ல, உங்களால ஈன்ற சவுண்டை கண்டுபிடிக்க முடியுது, அது போரும். அப்புறமா அப்புறமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க தட் அங்க டபுள் இ வராது, ஈஏ தான் வரும்ன்றது. ஓகேங்களா? மொத்தம் ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்றது ஈஸியா, இல்ல இந்த இடத்துல இஏ வரும் ஸ்கிரீம்ல இஏ வரும் மட்டும் மனப்பாடம் பண்றது ஈஸியா, நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ்சிஆர் இஏஎம் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்றது ஈஸியா, இல்லாட்டி ஸ்க்ர ஈ இந்த ஈ எந்த ஈ எழுதணும்? டபுள் ஈயா ஈஏவா? ஈஏ தான் எழுதணும். ஞாபகம் வந்துடுச்சுன்னு எழுதிட்டு என்ற சத்தத்தை போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ வி வில் டேக் திஸ் ஒன். Understood? How do you decode the spelling? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம்லயும் இந்த கிரீம் தான் எழுதுவோம் நம்ம. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் யூ ஸ்கிரீம் வி ஆல் ஸ்கிரீம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லி? ஓகே, இது பாருங்க ஷ் ஈப்ப ஷீப். இதுவும் படிக்கும் போது ஷ் ஈப்ப தான் வரும். ஆனால் நம்ம இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்ட். இதான் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது. ஷீப்ல டபுள் இ வரும், ஷீப். அடுத்ததாக ஈட் மீட். நான் சொன்ன மாதிரி இதுதான் ஹோமோஃபோன்ஸ். ரெண்டுமே ஒரே ஒலி கேக்குது, மீட்ன்ற ஒலி கேக்குது. ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வேற வேற. இதுனா சந்திக்கிறது, இதுனா இந்த மாம்சம் சாப்பிடுறது. அப்புறமா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஏன்னா இதுல ஈஏ வருது, இதுல டபுள் இ வருது. ஸோ இது இந்த மீட் தான். ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இது கூட ஒரு ஹோமோஃபோன். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் ஒலி இருக்கு, சின்ற ஒலி இருக்கு. ஸ்பெல்லிங் மட்டும்தான் வேற இருக்கு, சி சி. ஓகே, ஸோ விச் சி இஸ் திஸ்? டெஃபினெட்லி நாட் த பர்பிள் ஒன், த ப்ளூ ஒன். ரீட் ரீட், இதுவும் ரீட். இது கூட ஒரு ஹோமோஃபோன். இந்த ரீடுனா இந்த பாண்ட்ல எல்லாம் ஒரு கிராப் ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி வளரும், அதை ரீடுன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு இங்க இந்த பாப்பா படித்து கொண்டு இருக்காள். ஸோ படுத்துட்டே படிக்கிறாள். ஸோ ரீடு தான் கரெக்ட். இது பாருங்க, இப்படி ஒரு வேர்டு இல்லை, பீனட்ன்ற வேர்டே கிடையாது. ஸோ இதுதான் கரெக்ட், பீனட். நம்ம என்ன படித்தோம்? சாப்பிட்ற பொருளை அந்த ஈயே எழுதுவோம்னு நம்ம படித்தோம். ஸோ இது சாப்பிட பொருள் தானே. பீனட்ன்றது வேறு கடலை அப்படின்றது சாப்பிட்ற பொருள். பீனட். பாருங்க, டீச் டீச்சர். இப்போ டீச்சர், அப்ப இதுதான் கரெக்ட். ஈச்சர் டீச்சர், இடி
டீச் டீச்சர். இது கூட டீச்சர் தான் படிக்க வரும், பட் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ரைட்? இது படிங்க. எந்த எந்த வேர்டு 16 என்ற ஸ்பெல்லிங்கை குறிக்குது பாருங்க, சொல்லுங்க. சிக்ஸ். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் படிச்சிட்டிங்களா? ட ஈன, இது கூட 16 படிக்க வருது. இக்ஸ், சிக்ஸ். ட ஈன, டீன், இதுதான் கரெக்ட், 16. வெரி குட். அடுத்ததாக பார்ப்போமா? ட ஈ, ட்ரீ. கண்டிப்பாக இந்த ட்ரீ தான் கரெக்ட். ஹ ஈ, பீஸ். இப்ப சாப்பிட்ற பொருள் வந்துடுச்சு, பட்டாணி. இந்த ஈ தான் நம்ம எழுதணும், பீஸ். பீஸ். லீஃப் கூட ஈரப்பதமா இருக்கும் இல்லையா? வெட்டா இருக்கும். லீஃப், லீஃப். எல்லோருக்கும் கூட்டி படிக்க வருதா? யாருக்காவது கஷ்டமா இருக்கான்னு சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு எங்க டிஃபிகல்ட்டா இருக்கோ அதை மேல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பேன். நான் QU வந்து யூவோட தான் வரும்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். Q வந்து தனியா வராது, யூவோட தான் வரும். நீங்க எந்த டிக்ஷனரி வேணா வேர்டை போய் பார்த்துக்கோங்க. Q வந்து யாரோட வரும்? யூவோட மட்டும்தான் வரும். QU. கியூ. அது எப்படி சவுண்ட் கொடுப்போம்? குவ ஈ, குவீ, குவீன். குவீன், இதுதான் குவீனோட ஸ்பெல்லிங், இது கிடையாது. அடுத்ததாக இது என்னது? இது வந்து ஃபீட். ஃபீட். ஒரு காலா இருந்தா அது ஃபுட். ஃபுட். இது வந்து ரெண்டு கால் இருக்கு, அதனால அதை ஃபீட்னு சொல்லுவோம். ப்ளூரல் ஆஃப் ஃபுட் இஸ் ஃபீட். அடுத்ததாக இது என்ன பழம்? பீச். இது என்னது? பீச். ஈச். பீச். சாப்பிட்ற பொருள் இருக்கு, அதனால இந்த ஈயே தான் எழுதுவோம், பீச். ஸோ இங்க 3 சவுண்டு தான் இருக்கு பீச்ல. ரைட். வெரி குட். எல்லோருக்கும் இன்னைக்கு நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். உங்க எல்லோருக்கும் வெரி வெரி ஸ்லோவா நான் போயிருக்கேன். உங்க எல்லோருக்கும் கூட்டி கூட்டி படிக்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வேர்டு கூட்டி படிக்க முடியலன்னா என்னை கேளுங்க, நான் திருப்பி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே இஏ அண்ட் டபிள்இ வேர்ட்ஸ். இத்தனை வேர்ட்ஸ் இங்கேயும் பார்த்தோம், ஆல்ரெடி 23 வேர்ட்ஸ் அங்கேயும் பார்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு 15 வேர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? ரைட். இப்போ நீங்க ஸ்பெல்லிங் எழுதுங்க. இங்க வந்து நீங்க ஸ்பெல்லிங்கை எழுதுங்க. கமான், ரைட் இட். இப்போ நீங்க படிச்சீங்க, இப்போ நீங்க எழுதுங்க. எந்த எழுதுவீங்க, எப்படி எழுதுவீங்க? இது வந்து டீனா எப்படி எழுதுவீங்க? எத்தனை ஒலி கேக்குது? ட ஈ, ரெண்டு ஒலி தான் கேக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் எழுதி காமிக்கிறேன். ட ஈ. ஈன்றது ஈஏ உள்ள காம்பினேஷன் தான் நான் இங்க எழுதணும். ஈ, டீ. ஓகேயா? அடுத்ததாக என்ன பிக்சர்ல வருதோ அதை பார்த்து நீங்க எழுதுங்க. இது என்னது? எழுதுங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுதாதீங்க. அதை கூட்டி கூட்டி எழுதுங்கள். ஈ, சி. இது என்னது? இலை. இலை என்ன சொல்லுவாங்க? லீஃப். லீஃப்ல எத்தனை சவுண்ட் கேக்குது? லீ, ஈ, ஃப். அப்போ 3 ஒலி கேக்குது, பட் 4 லெட்டர்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதுவீங்க? எழுதிட்டீங்களா? நான் எழுதி காமிக்கவா? ஈ, ஈ, லீஃப், லீஃப். இது என்னது? எழுதிட்டீங்களா? இப்ப நீங்க அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்.
நீங்க எப்படி வந்து உங்களுக்கு புரியுதான்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கவா? ம் ஈ ட் மீட். இப்ப இது என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். ஹ ஹ ஈ ஹ ஈ ச ச சிஹெச். இங்க பாருங்க, ச என்ற சிஹெச் சவுண்ட் நம்ம எழுதணும் ஞாபகமா. இது என்னது? கண்டுபிடிங்க. சீல். ஈ இல் சீல். What is this? This is jeans. J E jeans. இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு படிக்கிறதும் எழுதுறதும் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டுமே இஏவும் இஇ வேர்ட்ஸும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு இப்போ இது என்னது? எழுதுங்க பார்க்கலாம். எஸ், தட் இஸ் அ பீச். அப்போ பீச் உங்களுக்கு யாராவது டிக்டேஷன் வேர்ட் கொடுத்தாங்க, என்னெல்லாம் ஒலி கேட்குது? ப கேட்குது, ஈ கேட்குது, ச கேட்குது. மொத்தம் 3 ஒலி தான் கேட்குது. பட் இங்க 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ என்னவா இருக்கும்? இதுதான் சிங்கிள் சவுண்ட் ப. ஈன்றது ஈஏன்றது தான் டபுள் சவுண்ட், அதாவது வவல் டீம். அடுத்தது ச. ச சிஹெச் தான் நம்மளுக்கு ச சத்தம் கொடுக்கும், நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம சவை அங்க எழுதணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து க்ளூ கொடுக்கலனாலும் உங்களுக்கு எப்படி டிக்டேஷன் வேர்ட்ஸ் யாராவது கொடுத்தாங்க, இல்லை வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது எழுதணும்னா இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த வேர்டு வந்து கிரீன். அப்போ கிரீன்ல எத்தனை ஒலி கேக்குது? க ழ், ஈ ன் 4 ஒலி கேக்குது. பட் இங்க 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப யாரு இருக்கா? இங்க ஒரு வவல் டீம் இருக்காங்க. க ழ், க்ர க்ர, ஈ ஈ. இங்க வந்து டபுள் இ எழுதணும், ஈயே எழுதல. கிரீன். அடுத்தது பாருங்க. ஸ்ட்ரீட். இது என்னது? இது ஒரு தெரு. ஸ்ட்ரீட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்ட்ரீட். இப்போ ஸ்ட்ரீட் எழுதுங்க பார்க்கலாம். ஸ்ட் 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 ஸ்ட்ர ஸ்ட்ர ஈ ட ஸ்ட் ஸ்ட்ரீ ஸ்ட்ர ஸ்ட்ர ஈ ஸ்ட்ரீ ஈ ஈ ட ஸ்ட்ரீட். இது என்னது? கண்டுபிடிங்க. நீங்களே கண்டுபிடிங்க. படமும் இருக்கு, அங்க லெட்டர்ஸும் இருக்கு. என்ன வேர்டா இருக்கும்? கண்டுபிடிங்க. வெரி குட். அது வந்து சீடு. ஸ் ஈ சி டு சீடு. சீடு. இது என்னது? ஸ்ப ஷீப். எஸ்ஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஹெச். டபுள் இ வந்து ஒரு வவல் டீம். ஷீ ஷீப் ஷீப். இது என்னது? ட்ரீ. அப்ப ட்ரீல எத்தனை ஒலி கேக்குது? ட் ர் ஈ ட் ர் ஈ ட்ரீ. அடுத்த 3 படத்தை பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னது? ஈஸி தானே, நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். 2 ஒலி தான் இருக்கு இதுல. எழுதிட்டீங்களா? 2 ஒலி. வெரி குட். எல்லோரும் இப்படி எழுதியிருப்பீங்க. ப ஈ பி. Last 2.
இது என்னது? தூங்குறாங்க. தூங்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? அது எழுதுங்க பார்க்கலாம். நீங்களே சவுண்டு போட்டு எழுதுங்க பார்க்கலாம். Blend and write. Come on, write it. Yes, you can do it. S, sl, sl, sl. E, sleep, sleep. The last one, come on. இது என்னது? கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிங்க. நான் அப்புறமா ஆன்சர் சொல்றேன். Come on, do it. இதுவும் சாப்பிடுற பொருள் தான். அப்ப இது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்கேயும் வந்து இது மொத்தம் மூணு ஒலி தான் இருக்கு. எஸ், மூணு ஒலி இருக்கு. என்னது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேன் ஐ டெல் த ஆன்சர்? எஸ், ஷில் ஐ டெல்? ச்ச 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 ச்ச. சரி, நான் ஆன்சர் சொல்றேன். நீங்க ஸ்பெல்லிங் எழுதுங்க. சீஸ், சீஸ். எழுதிட்டீங்களா? ச்ச ச்ச ச்ச. ஈ, சீஸ். இந்த ஈ வந்து சைலண்ட். சீஸ். ஸோ எல்லோரும் இந்த ஆன்சர்ஸை இப்படி எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணணும். இப்போ நீங்க அதை பார்த்த உடனே ட இ டி ஸ் இ சி அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு படிக்கணும். இல்ல ஈஃப் லீஃப், ம் ஈட் மீட், ப ஈச் பீச், இல்ல சீல், ஜ ஈன்ஸ் ஜீன்ஸ், ப ஈச் பீச், க ஈன, அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டபுள் இ அண்ட் ஏ வந்தாலே ஈன்னு படிக்கணும். கான்சனன்ட் பிளண்ட் வந்தாலே கிர, ப்ள, ஸ்ட, ஸ்ட்ர, அதெல்லாம் டக்கு டக்குன்னு படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இதை உட்காந்து சட்டர சட்டரன்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. கான்சனன்ட் பிளண்ட் அது வந்து சவே கிடையாது. நீங்க ச சொல்லிட்டாவே அது தப்பா தான் பிளெண்ட் பண்ண வரும். ஸ்ட, 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 ஸ்ட்ர, ஸ்ட்ர, ஸ்ட்ர. பாருங்க, சர்டர நிறைய பேர் இதை சர்டரன்னு படிப்பாங்க. அது ச கிடையாது, அது ஸ். டி வந்து ட கிடையாது, வெறும்னே ட், ட், ட். ஆர் வந்து ர கிடையாது, ஸ்ட், ஸ்ட்ர, ஸ்ட்ர, ஈட், ஸ்ட்ரீட். ஸோ கரெக்டான உச்சாரணம் பண்ணீங்கன்னா பிளெண்டிங் எங்கேயும் போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு பிளெண்ட் பண்ண வரும். ஸோ நம்ம இத்தனை வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? சீடு, ஷீப்பு, ட்ரீ, பீ. இப்போ நீங்கள் ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். சைட் வேர்ட்ஸ் வச்சுட்டு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். கமான், நீங்கள் எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. எழுதி முடிச்சாச்சுன்னா எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. இவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன்ல இங்கே, இதை வச்சு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லட்டுமா? எழுதுறீங்களா? ம். தேர் இஸ் அ தேர் இஸ் அ ட்ரீ இன் த ஸ்ட்ரீட். எழுதிட்டீங்களா? தேர் இஸ் அ ட்ரீ இன் த ஸ்ட்ரீட். இந்த வேர்டு எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ. தேர் இஸ் அ ட்ரீ இன் த ஸ்ட்ரீட். எழுதிட்டீங்களா? எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் போர்டில் நான் எழுதி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ நம்ம சென்டென்ஸ் எப்படி எழுதுறது? ஓகேங்களா? நம்ம பார்த்தோம். தேர் இஸ் அ சைட் வேர்ட். ஓகே, தேர் ஏ is a is a sight word. That is a tree. Tree வருது. T R E tree. There is a tree in
The. இந்த TH is a sight word. அதனால அண்டர்லைன் பண்றேன். அண்டர்லைன் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் சைட் வேர்ட். ஸ்ட்ரீட், ஸ்ட்ர ஈ ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட். ஸோ இப்படிதான் கூட்டி கூட்டி நீங்க எழுதணும். ஏதாவது ஒரு அன்னோன் சென்டென்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்தா உங்களால கண்டிப்பாக எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ இன்னொன்னு எழுதலாமா? ம். There is a sheep in the beach. எழுதுங்க பார்க்கலாம். There, 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 sight word, is a sheep. Sh, 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 p, sheep. இப்போ இங்க ஒரு டயக்ராஃப் இருக்கு, இங்க ஒரு வவல் டீம் இருக்கு, இங்க ஒரு p. is இது ஒரு sight word. There is a sheep in the beach. ஈ. இப்போ நீங்க சில டைம் தெரியாம இப்படி கூட எழுதிடலாம் பீச்னு. ஸோ நம்மளுக்கு இது வந்து தப்பு. ஸோ நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது. பீச்ன்றது இந்த ஈ வராது கண்ணா, இந்த ஈ வரும். ஈ ச. ஸோ இது ஒரு வவல் டீம், இது ஒரு டயக்ராஃப், இது ஒரு சிங்கிள் சவுண்ட். ஸோ இதுதான் கரெக்ட். தேர் இஸ் அ ஷீப் இன் த பீச். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு சென்டென்ஸும் நீங்களே உங்களுக்கு நீங்களே பிளெண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். ஐ வாண்ட் டு ஹாவ் மீட் வென் ஐ மீட் ஹிம். ஐ வாண்ட் டு ஹாவ் மீட் வென் ஐ மீட் ஹிம். நான் ரெண்டு மீட் சொல்றேங்க. எந்த மீட் எங்க வரும் சொல்லுங்க. ஐ வாண்ட் டு ஹாவ் மீட் வென் ஐ மீட் ஹிம். ஐன்றது ஒரு சைட் வேர்ட். want want to have. Have. English words do not end in V. That's why we will write one E. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து வீல முடியாது. அதனால வேல முடிஞ்சாலும் டிஃபால்ட்டா ஒரு ஈய நம்ம எங்க எழுதணும், நம்ம ரூல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? ஐ வாண்ட் டு ஹாவ் மீட், அதாவது எனக்கு சாப்பிடணும். ஐ வாண்ட் டு ஹாவ் மீட். அப்போ இந்த ஈயே தானே சாப்பிட்ற பொருள்ல வரும். ஐ வாண்ட் டு ஹாவ் மீட் வென். WH வந்து வென் ஐ மீட் ஹிம். இந்த மீட் சந்திக்கிறோம். மீட் ஹிம். ஹ ஏ ம ஹிம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஈட் என்ன வென். ஸோ இது எல்லாமே இங்க வந்து வெறும் ஐ தவிர மற்ற எல்லாமே உங்களால டூ டூ கூட ஒரு சைட் வேர்ட். ஓகேங்களா? ஸோ அண்டர்லைன் பண்ணது எல்லாமே சைட் வேர்ட். இல்லை நான் உங்களுக்கு ரெட்ல பாக்ஸ் பண்ணிக்க, இதை வந்து கூட்டி படிக்க கூடாது. இது வந்து செப்பரேட்டா TO2 தான் படிக்கணும். ஐ வாண்ட் டு ஹாவ் மீட் வென் ஐ மீட் ஹிம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மீட்டுக்கும் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஹோமோஃபோன்ஸ். ஏன்னா ரெண்டுமே சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இப்போ தெரியுதா அந்த வென்ன்றது எழுதுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா சென்டென்ஸ் எல்லாம் எழுதி பழகுங்க. உங்களுக்கு இன்னைக்கு டபிள்இ அண்ட் இஏல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி கூட இருக்கு. பட் நம்மளுக்கு இப்போ அவ்வளோதான் டைம். இன்னும் ஒரு 1 மினிட்ல டைம் நம்மளுக்கு கிளாஸ் முடிய போகுது. ஸோ நீங்க எல்லோரும் இந்த மாதிரி இந்த இஏ அண்ட் டபிள்இ வந்து இந்த வேர்ட்ஸை கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்த வேர்ட்ஸ் போய் படிச்சு பாருங்க. படிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாமே எழுதி பாருங்க. இந்த ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் எந்த வேர்டில் இஏ வரும், எந்த வேர்டில் இன்றது வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பண்ணுறீங்களா? இது நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஹோமோஃபோன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் சி த சி. ஐ கேன் ஐ கேன் சி த சி. இப்போ நான் என்ன பண்ணேன்? வேற ரெண்டுமே சிசி தான். பட் இங்கே வந்து நான் பார்க்குறேன் இந்த கடலை. இதுதான் அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஐ கேன் see the sea. பட் இந்த சீக்கு வேற அர்த்தம், இந்த சீக்கு வேற அர்த்தம்.
ஸோ இதுவும் ஐன்றது சைட் வேர்ட். க and can, s easy, the s easy. ஆல் ரைட். ஸோ நம்ம டைமும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸு ஒரே சென்டென்ஸில் ரெண்டு வேர்ட்ஸ் சிமிலர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனைக்கு எத்தனை நான் கொடுத்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல சூப்பராக படிக்க வந்துடும். ஸோ இன்னைக்கு என் செஷனை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.